1500 டாடி டாடியா மம்மி இங்க பாரு டாடி இவ்வளவு நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க நான் உங்களை ரொம்ப தெரியுமா மம்மி நான் பேசுறதுல டாடி வருவாங்க இங்க பாரு என்னங்க என்ன பார்த்து டாடிங்களா என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. என்னங்க அப்படியே என்ன மாதிரியே இருக்காரு? அதான் ரக்ஷா உங்களை அப்பான்னு கூப்பிட்டா. விடுங்க குழந்தை தானே. டாடி கேக் வாங்கி தாங்க. ரக்ஷா ஷூ. அட என்னங்க உனக்கு என்ன வேணும் சொல்லு. இந்தா. Thank you டாடி. ஓகே. உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறோம். அட என்னங்க இதுக்கு போய். யோ என்னையா கண்ணுல? சாரி தெரியும். இல்ல இட்ஸ் ஓகே. கால் ஊன முடியல வலிக்குது. சுளுக்கி இருக்கும். என் கையை பிடிச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆபத்துக்கு பாவலங்க பிடிச்சுக்கோங்க. உங்களை பார்க்கும்போது சந்தோஷமாவும் இருக்கு ஏண்டா பார்த்தோன்னு பயமாவும் இருக்கு. ஏன்? ஆக்சுவலா அவர் ஞாபகம் வரக்கூடாதுன்னு தான் இங்கேயே வந்தோம். இனிமே ரக்ஷா அப்பா அப்பான்னு புலம்பிடுவா. ஏங்க ப்ளூ ஹில்ஸ் பக்கத்துல தான் என் ஆபீஸ். எப்ப வேணாலும் வாங்க. டாடி நீங்க வரல. அப்பா அப்புறமா வருவாரு. பை. பை. பை செல்லம். பை. சீக்கிரம் வாங்க டாடி. குழந்தை கியூட்டால? ஆமா செம்ம கியூட். ஒரு குழந்தை தானா? ஆமா. சீ ஒண்ணு போய் நம்பன பாரு. யூ சீட் லயா. இன்னும் எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க ஒரு லிஸ்ட்ல? ஏய் அவ யாருனே எனக்கு தெரியாது. ஓ யாருன்னு தெரியாம தான் அவ கைய பிடிச்சிட்டு வந்தியா? யாருன்னு தெரியாம தான் குழந்தை உன் அப்பான்னு கூப்பிடுதா? யாருன்னு தெரியாம தான் அவ வீட்டுக்கு வரனியா? என்ன நீ நம்ப மாட்டியா? அவ சொல்லட்டும் அப்ப நம்புறேன். எவ? வாங்க வந்து சொல்லுங்க. டேய் நீ இன்னும் திருந்தலையா? ஏய் ஒன்னதான் சொல்லணும்டி. வாட்ட சட்டமா எவன் கடிப்பான்னு ஆளே வேண்டாம். ஏய் ஏன் முன்னாடியே கேர்ள் ஃப்ரெண்ட் அடிப்பியா? சீ ஒரு பொம்பளை கை நீட்டி அடிக்கறியே நீ மனுஷனே இல்ல. நான் உனக்காக தான் அடிச்சேன். ஏய் எவ்வளவு ஒருத்துக்காக கட்ட பொண்டாட்டி அடிக்கறியோ? வீட்டு பக்கமே வராத. என் மூஞ்சிலே ஊத்தாத. ஏண்டா மேரேஜ் சென்டரு மாமா வேலை பார்க்கறது டிவோர்ஸ் கவுன்சிலிங்னு ஒரு ஜோடி சேர்த்து வைக்க அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நீனே பிரிச்சு விடுறதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற. எல்லாரும் பண்ற மாதிரி பண்ண மாட்டேன். ஏதாவது வித்தியாசமா தான் பண்ணுவேன். வித்தியாசமான எப்படி? கக்கா போயிட்டு வாய் கழுவிப்பியா? ஹலோ ஏதோ ஒரு திறமை இருக்கு போய் தானே மெட்ராஸ்ல இருந்து என்ன வர வச்ச. வந்த 1/2 மணி நேரத்துல ஆப்பு வச்சேன் பார்த்தல. அதுக்கு ஏன்டா பிரெக்னென்ட் ஆன பூனை மாதிரி பாக்குற? காசுக்கு ஃபியூஸ் புடுங்குறவன எக்ஸ்ட்ரா காசு தர கட் பண்ண ஃபிகர் என்னோட கோத்துடுவியா? ஒன்லி கட்டிங். அப்ப நான் ஷேவிங் வேற ஆள பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஹலோ சல்லி பயலுங்க நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா சொல்லி அடிக்கிறதுல கில்லி இந்த குமரன். டேய் குமரன்ற பேர்லாம் பஞ்சு பேசுற பேர்ல போட.